மாஸ் கிளிக் போஸ்டர் வெளியீட்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். நம்மோடு நாகராஜும் இணைந்திருக்கிறார். நாகராஜ், மத்திய அரசு இறங்கி வந்திருக்கிறது, இதை இன்னும் முன்னமே செஞ்சிருக்க முடியும்னு நீங்க நினைக்கலையா? இது வந்து எல்லாருமே சொல்லப்பட்டது. இந்த ஏன்னா இது வந்து ஒரு ரெக்கரிங் இஷ்யூ ஆயிட்டு இருக்கு. இந்த நீட் பேப்பர் லீக்ன்றது ரெக்கரிங் இஷ்யூ ஆயிட்டு இருக்கும்போது, குறிப்பாக என்டிஏன் செயல்பாடுகளை பற்றி நிறைய பேர் நிறைய இடத்துல இது இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும், என்டிஏ வந்து எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ற டெக்னாலஜி யூஸ் பண்ற ஒரு அரசாங்கம் வந்து என்டிஏல வந்து ஏன் இவ்வளவு போக்கஸ் பண்ண மாட்டேன்றாங்க, அந்த மாதிரி வந்து பல கேள்விகள் தொடர்ந்து பாஜக அரசு மேல் வந்துகிட்டே இருந்து. நான் வந்து சடகோபன் சார் அவருடைய பாயிண்ட்ல ஒன்னு எடுத்துக்கிறேன். என்னன்னா, நீங்க சொல்றீங்க வந்து ஒரு வெறும் பேப்பர் லீக்காக இந்த கிரௌட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிரௌடு பேப்பர் லீக்காக வந்தாலும் பல விஷயங்களை இங்க பேச ஆரம்பிக்கும். பல விஷயங்களை பேச ஆரம்பிக்கும் போது இது வந்து ரேபிட் ஸ்ப்ரெட்டா பொலிட்டிக்கலா இது வந்து மூவ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. பாஜக இங்க எங்க கோட்டை விட்டது அப்படின்னு சொல்லணும், இல்ல பாஜக எங்க வந்து இதை வந்து ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டு அப்படின்னா, இனிஷியலா ஒரு 50 பேர் தான் இருந்தாங்க. இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டமா இருந்தது. இது இவ்வளவு அக்ரெசிவா போகும் அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல. பட் இந்த அக்ரெஷன் வந்து நிச்சயமாக தேவைப்படுற ஒண்ணுதான். இந்த போராட்டம் வந்து மிக சரியான போராட்டம். ஆனால் இந்த போராட்டம் திசை மாறுகிறதோ அப்படின்ற எண்ணமும் எனக்கு வருது. ஹரி, மாஸ் கிளிக் போஸ்டர் வெளியீட்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.